மசாலா காரப்பொரி செய்யலாமா? வாங்க செய்யலாம். இந்த 3 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செய்யலாம். பூண்டு, வரமிளகா அண்டு கருவேப்பிலை. பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தட்டி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு ஆட் பண்ணணும், ஓகேங்களா? கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ஒரு மாதிரி பெருசாக கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் குண்டு மிளகாய் என்னமோ என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இடித்து வச்சு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடணும். அண்ட் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, பொட்டுக்கல்ல ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பொட்டுக்கல்ல எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நான் பொரியை போட்டு கிளறி விட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு அதே மாதிரியே வந்து பொட்டுக்கல்ல, கடலக்கொட்டை ரெண்டுமே போட்டு பொரி போட்டு நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பிளேட்டரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் உண்மையான சொல்ல டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.